ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோஸ்லாம் போட்டு. கண்டிப்பா என்ன மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா, இனிமே மிஸ் பண்ண மாட்டீங்க. இனிமே வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். என்ன பண்றது? ஜாப் அந்த மாரி என்னோட ஒர்க்குக்கு போறதுனால நான் வீடியோஸ் போட முடியல. பார்த்தீங்கன்னா, நேத்து உகாதி. உகாதி பச்சடி சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையாயிருச்சு. அதனால திடீர்னு இந்த உகாதி பச்சடி செஞ்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாரி மாங்காவ சின்ன 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 சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு புளி எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நெறைய ஊற வைக்கக்கூடாது. தேவையான ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. அத நல்லா இந்த மாரி கரைச்சு விட்டுக்கோங்க. கரைச்சு விட்டுட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாங்காவ சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதா நறுக்கி வைக்கணும். பெருசு பெருசா போடக்கூடாது. நீங்க இத செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, திருப்பி அடுத்த உகாதிக்கு தானா செஞ்சு சாப்பிடுவீங்க. காலையில எழுந்தோனே எங்க அம்மா டைம் குடுப்பாங்க. உகாதி அன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி மாங்காவ கழுவி சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு சின்ன கிண்ணத்துல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூவ நம்ம இதுல கழுவி சேர்த்துக்கலாம். எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த வேப்பம்பூ. டெக்கரேஷனுக்கு வச்சதும் சூப்பரா இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு எடுத்தது. அது அப்புறமா இன்னொரு வாட்டி சொல்றேன். ஓகே, வாங்க இந்த வேப்பம்பூ கழுவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேப்பம்பூ கழுவி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாவே இருக்கட்டும். ஏன்னா இது ஒரு கசப்பு தன்மை கொடுக்குன்றதுனால ரொம்ப பேருக்கு பிடிக்காது. பாருங்க, புளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் நான் சேர்த்துக்கிறேன். புளியை நல்லா இந்த மாதிரி எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. கையிலேயே வடிகட்டி சேர்ப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் சில இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்க்க போகிறோம். என்னென்னா ஒரு 3 இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக இதில் சேர்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு சால்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சுகர் இல்லைன்னா வெல்லம் என்ன சேர்த்துக்கலாம். இனிப்பாக இருக்கிறத சேர்த்துக்கோங்க. ஸோ சுகர் எல்லாம் தாராளமாக போட்டுக்கோங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள். ஆக்சுவலாக இதில் க்ரீன் சில்லி தான் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு க்ரீன் சில்லி அலர்ஜி இருக்கிறதுனால நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு க்ரீன் சில்லி பிடிக்கும்னா க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ப்ரான்ஸை சொல்கிறேன், சில்லி விட இந்த ரெட் சில்லி பவுடர் தான் டேஸ்ட் ஜாஸ்தி.